ಹೇಳುತ್ತದೆ. ಲವ್ ಲೈಕ್ ಜೀಸಸ್ ಇಲ್ಲಿ ಮೊದಲ ಕಾರ್ಯ, ಇಲ್ಲಿ ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ ಎಂಬ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಆತನ ಪ್ರೀತಿ, ಸಬ್ಮಿಟೆಡ್ ಲವ್, ಅರ್ಪಿಸಿದ ಪ್ರೀತಿ, and surrendered love. ಮತ್ತು ಶರಣಾದ ಪ್ರೀತಿ. அவருடைய அன்பு ಆತನ ಪ್ರೀತಿ சரணடைந்த அன்பாக இருக்கிறது. ಶರಣಾಗಿ ಪಡಿಸಲದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ಸಮರ್ಪಿತ ಅನ್பாக இருக்கிறது. ಅದು ಅರ್ಪಿಸಲ್ಪಟ್ಟ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. எப்படி பாருங்க, ಯಾವ ರೀತಿ ನೋಡಿ, அவருடைய அன்பு, ಆತನ ಪ್ರೀತಿ அந்த நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்புக்கு தன்னையே சரண்டர் பண்ணிட்டாரு. ಆತನು ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಆತನೇ ಶರಣಾಗಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಮೇಲೆ வச்ச அந்த அன்புக்கு தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாரு. ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿದ್ದ ಪ್ರೀತಿಯಿಂದ ತನ್ನನ್ನೇ ಅವನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த அன்புல அவர் மாறவே ಇಲ್ಲ. ಆ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಬದಲಾಗಲೇ ಇಲ್ಲ. அந்த நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், ನಾನು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, அவர் நம்மேல் வைத்த அன்பு, ಆತನು ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ, அந்த அன்பிற்கு ಆ ಪ್ರೀತಿಗೆ தன்னையே ಒಪ್ಪು கொடுத்து விட்டார். ತನ್ನನ್ನೇ ಒಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ, தன்னையே சரணடைத்து விட்டார். ತನ್ನನ್ನೇ ಶರಣಾಗಿಸಿದ್ದಾನೆ. அந்த அன்பில் அவர் ஒருபோதும் விலகவில்லை, ஒரு நொடியும் மாறவில்லை. ಆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಆತನು ಒಂದು ಕ್ಷಣವೂ நாம் யாராக இருந்தாலும் சரி, ನಾವು ಯಾರಾಗಿದ್ದರೂ நாம் ಪರವಾಗಿಲ್ಲ, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ನಾವು சರಿ, ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. அது ಮಾತ್ರವಲ್ಲ, நாம் எப்படி மாறி போனாலும் சரி, ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬದಲಾದ அவருடைய அன்பு மாறவே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவருடைய அன்பு ஒரு நொடியும் விலகவே இல்லாமல் இருந்தது. ಆತನ ಪ್ರೀತಿ ಒಂದು ಕ್ಷಣವೂ ಅದು ಬದಲಾಗದೆ. நாம் இயேசுவிடம் இன்றைக்கு ஒரு வேஷம் போடுவோம், ಯಾಕೆಂದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ಒಂದು ರೀತಿ ಪ್ರೀತಿ நாளைக்கு ஒரு வேஷம் போடுவோம், ನಾಳೆ ಒಂದು ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ, இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்போம், ಇವತ್ತು ಒಂದು ರೀತಿ ಇರುತ್ತೇವೆ, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்போம், ನಾಳೆಗೆ ಒಂದು ರೀತಿ. ஆனா அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாததாகவே இருந்தார். ಆದರೆ ಆತನ ಪ್ರೀತಿ ಒಂದು ದಿನವೂ ಬದಲಾಗದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறினாலும் சரி, ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬದಲಾಗಿದರೂ நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ನಾವು ಉತ್ತಮವಾಗಿ ಇಲ್ಲವಿದ್ದರೂ நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ನಾವು ಆತನಿಗೆ ನಿಜವಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ, நாம் நியாயமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ನಾವು ಸರಿಯಾಗಿದ್ದರೂ ಸರಿ, நாம் நியாயம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ನಾವು ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲವಿದ್ದರೂ ಸರಿ, நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ನಾವು ಆತನಿಗೆ ನಿಜವಾಗಿದ್ದರೂ நாம் ಸರಿ, உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ಆತನಿಗೆ ನಾವು ಸರಿಯಾಗಿ, நாம் நியாயமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ನಾವು ನ್ಯಾಯ ರೀತಿಯಾಗಿ, நாம் நியாயமற்றவர்களாக இருந்தாலும் சரி, ನಾವು ನ್ಯಾಯವನ್ನು ತೋರಿದೇ ಇರುವವರಾಗಿದ್ದರೂ நாம் ಪರವಾಗಿಲ್ಲ, அவருக்கு சார்பாக இருந்தாலும் சரி, நாம் அவருக்கு எதிராக நின்றாலும் சரி, ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತರೂ ಸರಿ, அவர் அன்பு ஒருபோதும் மாறவே இல்லை. ಆತನ ಪ್ರೀತಿ ಒಂದು அவர் அன்பு ஒருபோதும் விலகவே இல்லை. ಆತನ ಪ್ರೀತಿ ಒಂದು ಬಾರಿ ಅದು ಕದಲದೆ, தாம் தம்முடையவர்களிடத்தில் வைத்த அன்பு ಆತನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟಿರುವ முடிவு பரியந்தம், ಕೊನೆಯವರೆಗೂ, கடைசி வரைக்கும், ಕೊನೆಯ ತನಕ, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தின வரைக்கும், ಕೊನೆಯ ರಕ್ತವನ್ನು கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் அன்பு மாறவில்லை. ಆತನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗಲಿಲ್ಲ, அவர் அன்பு மாறல, ಆತನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗಲಿಲ್ಲ, மாறாது, ಅದು ಬದಲಾಗಲ್ಲ, ஒருபோதும் மாறாது. ಅದು ಒಂದು ಕ್ಷಣವೂ இன்றைக்கு ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. இந்த விஷயத்துல 3 முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 3 ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை சொன்னார். ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮೊದಲೇ தன்னுடைய கட்டளைகளை அவர் சுருக்கி 2 முக்கியமான காரியத்திலே அவர் ಅಡಕಿனார். ಆತನ ಆಜ್ಞೆಯಲ್ಲಿ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು அந்த ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. 10 கட்டளைகளை அவர் சுருக்கಿ அவர் ஒரு காரியத்திலே ಅಡಕಿனார். ಅವರು 10 ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಆತನು ಚಿಕ್ಕದಾಗಿ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ love your neighbor as yourself ಅಂತ சொன்னாரு. ನಿಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿ, ನಿಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. ನಿಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ. உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அத போல ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿಸಿರೋ ಆ ರೀತಿಯ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ. ಮಾರ್ಕನು 12:30 30 வரைக்கும், 30ರಿಂದ 31ರವರೆಗೆ. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், ನಿನ್ನ ಕರ್ತನಾದ ದೇವರ ಬಳಿ, உன் முழு இருதயத்தோடும், ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, உன் முழு ஆத்மாவோடும், ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, உன் முழு மனதோடும், ನಿನ್ನ ಪೂರ್ಣ ಮನದಿಂದ, உன் முழு பலத்தோடும், ನಿನ್ನ ಪೂರ್ತಿ ಬಲದಿಂದ அன்பு கூறுவாயாக என்பது ತೋರುವ ಹಾಗೆ 31வது வசனத்தில் சொல்லுகிறார். 32ನೇದಲ್ಲಿ 31ನೇ ವಾಕ್ಯ. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், ಇದಕ್ಕೆ
ಇದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟ ಎರಡನೇ ಆಜ್ಞೆ ಏನಂದ್ರೆ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ನಿನ್ನ ಬಳಿ ನೀನು ಪ್ರೀತಿ ತೋರುವ ಹಾಗೆ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ಬೇರೊಬ್ಬರಲ್ಲೂ ನೀನು ಆ ರೀತಿಯ ಪ್ರೀತಿ ತೋರಲ್ಪಡ என்பதே இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ಇದೇ ದೊಡ್ಡ ಒಂದು ಆಜ್ಞೆಯಾಗಿದೆ. பெரிய ಕற்பನೆயா இருக்கிறது, ಇದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಜ್ಞೆಯಾಗಿದೆ. இதுல வேறொன்றும் இல்லைன்னு சொன்னாரா? ಇದೇ ಬೇರೆ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ அப்போ ಹೇಳ್ತಾರಾ? என்ன சொல்லிருக்காரு முதல்ல? ಹಾಗಾದ್ರೆ ಮೊದಲನೇ Love your neighbor as yourself. ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಗೆ ಹೇಳಿದಾನೆ, ನಿಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸಬೇಕು உங்களை நேசிப்பது ಆ ರೀತಿಯೇ ನಿಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಬೇಕು. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனையும் நேசிங்க. ನಿನ್ನ ಬಳಿ ನೀನು ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿ ತೋರುವೆಯೋ ಆ ರೀತಿಯೇ ನಿನ್ನ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿ இது ಮಾಡಬೇಕು. அப்படியே வச்சுக்கலாம். ಇದು ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. இது சரியான வார்த்தை, இதை நாம் பின்பற்ற வேண்டும். ಇದು ಸರಿಯಾದ ಮಾತು, ಇದನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಿ. இன்னொரு வார்த்தை, இன்னொரு படி மேல போறாரு, ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னும் கொஞ்சம் ஆழமா போறாரு, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಒಳಗೆ ಹೋಗಿ இன்னும் ಹೇಳುತ್ತಾನೆ. கொஞ்சம் திருத்தமா சொல்றாரு. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸರಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ நான் எனக்கானவர்களை மாத்திரம் நான் நேசிப்பேன்ல, ಹಾಗಾದ್ರೆ ನನಗೆ ಮಾತ್ರ ನಾನು ಪ್ರೀತಿ எனக்கு பிடிச்சவங்களை மாத்திரம் நேசிப்பேன்ல. ನನಗೆ ಪ್ರಿಯವುಳ್ಳವರನ್ನು அப்ப ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ಹಾಗಾದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತಾನೆ, love your enemies அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿ. உங்க சத்துருக்களை நேசிங்கள் அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. மத்தேயு 5:43 48 வசனம் வரைக்கும். ಮತ್ತೆಯ மத்தேயனோ 5 ಮತ್ತಾಯ 5:43 48 வரைக்கும். 43 48 எல்லாம் வாசிக்க முடியாது, ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಇಲ್ಲಿ ಹೇಳೋಕ್ಕಾಗದೆ ಸ್ವಲ್ಪ ಕೆಲವು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சரி, இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿ. இங்கதான் அவுட் ஆகுது. ಇಲ್ಲೇ ನಾವು ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னாரு? ದೇವರು ಯಾಕೆ ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ದಾರೆ? ஆரம்பத்துல சொன்னது போலவே விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க நம்ம ஆட்கள்? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜನರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? இஷ்டமானவங்களை மாத்திரம் நேசிப்பாங்க, ಇಷ್ಟಪಟ್ಟವರನ್ನು பிடிச்சவங்களை மாத்திரம் நேசிப்பாங்க, ಅವರಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ, குடும்பத்துல மாத்திரம் நேசிப்பாங்க. ಕುಟುಂಬದವರನ್ನು ಮಾತ್ರ ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு, ದೇವರು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಸರಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் சத்துருக்களை நேசியுங்கள், ನಿನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನು ನೀವು உங்க ಪ್ರೀತಿಸಬೇಕು, சத்துருக்களை சிநேகியுங்கள். ನಿನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. எந்த காலத்துலப்பா இருக்கிறீங்க? ಯಾವ ಕಾಲದಲ್ಲಪ್ಪ ಇದ್ದೀರಾ? கடவுளே, ದೇವ್ರೆ, இயேசுவே, ಏಸಪ್ಪ, இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிறீங்களா? ಇನ್ನು 2000 ವರ್ಷದ ಹಿಂದೆ எங்க இருக்கிறீங்க? ಎಲ್ಲಿದ್ದೀರಾ? எப்படி நான் என் சத்ருவை நேசிக்க முடியும்? ಯಾವ ರೀತಿ ನನ್ನ ಶತ್ರುವನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸಬೇಕು? அப்படி கேட்க முடியுமா? ಆ ರೀತಿ ನಾವು ಕೇಳಲು ಆಗುತ್ತದಾ? கர்த்தர் நேசிச்சார்ல, ದೇವರು ಪ್ರೀತಿಸಿದರಲ್ಲ, அவர் செய்யாததை சொல்லலையே. ಆತನು ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. அவர் என்ன சொன்னாரு? ಅವರೇನು ಹೇಳಿದರು? அவர் என்ன செஞ்சாரு? ಆತನು ಏನು ಮಾಡಿದನು? சத்ருவாக இருந்தாலும், ಆತನ ಶತ್ರುವಾಗಿದ್ದರು, தனக்கு தன்னை பிடிக்காதவன் நிறைய பேர் வெளியில இருந்தாலும், ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಅವನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ அவரை வெறுக்கிறவங்க நிறைய பேர் வெளியில இருந்தாலும், ಆತನಿಗೆ ಹಗೆ ತೋರುವವರಾಗಿದ್ದರು, அவரை கொலை செய்ய வகை பார்க்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாலும், ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲು ನೋಡುತ್ತಿದ್ದರು, அவரை அடிக்க நிறைய பேர் வெளியில காத்துட்டு இருந்தாலும், ಆತನನ್ನು ಒಡೆಯಲು ಅನೇಕರು ಕಾಯುತ್ತಿದ್ದರು. இயேசு அவருடைய அன்பு இருந்து விலகவே இல்லை. ಯೇಸು ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅದರಲ್ಲಿ அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ಆದ್ರಿಂದನೇ ದೇವರು உங்கள் ಹೇಳ್ತಾರೆ, சத்துருக்களை சிநேகியுங்கள். ಆದ್ರಿಂದನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿ. செய்ய முடியுமா? செய்யಲು ಸಾಧ್ಯವೇ? செய்ய முடியுமா? செய்யಲು ಆಗುತ್ತದಾ? செய்ய முடியுமா? ಮಾಡಲು ಆಗುತ್ತದಾ? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, love like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ, சத்துருக்களை சிநேகியுங்கள். ಶತ್ರುಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿ. இரண்டாவது சொல்றாரு, ಎರಡನೇದಾಗಿ உங்களை ಹೇಳ್ತಾರೆ, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಶಾಪ ಯಾರು ಮಾಡುತ್ತಾರೋ ಆತನನ್ನು, ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಶಪಿಸುತ್ತಾರೋ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಎಂದು. மண்ணா போவ, ನೀನು ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗು. உன்னை சபிக்கிறேன் நான் ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಶಪಿಸುತ್ತಾರೋ அப்படின்னு சொல்லக்கூடாது. ಆ ರೀತಿ ಹೇಳಬಾರದು. என்னை யாரு சபிக்கிறாங்களோ, ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಶಪಿಸುತ್ತಾರೋ அவங்கள பார்த்து நான் என்ன சொல்லக்கூடாதா? ಅವರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಏನು ಹೇಳಬಾರದು. சபிக்காதீங்க. ಆತನು ನಾವು என்ன ஒருத்தன் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா ಒಬ್ಬರು ನನ್ನನ್ನು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ நான் என்ன சொல்லக்கூடாதா? ನಾನೇನು ಹೇಳಬಾರದು. நீ நல்லா இருக்காத, ನೀನಲ್ಲ, நீ நாசமா போ, ನೀನು நீ ಚೆನ್ನಾಗಿ, மண்ணா போ, ನೀನು ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗು, நீ அழிஞ்சு போ. ನೀನು ನಾಶವಾಗು. சிரிக்கிறோமா? ಹೇಳಿದ್ದೇವಾ? இப்ப சிரிக்கிறோம், ಇವಾಗ ನಗುತ್ತೇವೆ. ஆனா வரும்போது, ಆದ್ರೆ அந்த ಬರುವಾಗ, பிரச்சனை வரும்போது, ஒருத்தர் சபிக்கும் போது, ಒಬ್ಬರು ಶಪಿಸುವಾಗ, உன் உறவே எனக்கு வேண்டாம், ನಿನ್ನ ಇದೇ ಬೇಡ ನನಗೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ
ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, உன் சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லிட்டு ನಿಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ உங்களை ಹೇಳಿ, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. ನಿನ್ನ ಶಪಿಸುವವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ನಿನ್ನನ್ನು ಯಾರು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸು ಅಂತ ஏன்பா ಹೇಳ್ತಾರೆ. நீங்க கொஞ்சம் யோசனையா தான் பேசுறீங்களா? ಏನಪ್ಪಾ ನೀನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ಮಾತಾಡೋದಿದ್ದೀರಾ? எங்கப்பா இருக்கிறீங்க? ಎಲ್ಲಪ್ಪ ಇದ್ದೀರಾ? நீங்க இங்க தான் இருக்கிறீங்களா? ನೀವು ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? எங்கப்பா இருக்கிறீங்க? ಎಲ್ಲಪ್ಪ ಇದ್ದೀರಾ? உங்களை பகைக்கிறவர்களை உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை பகைக்கிறவங்களுக்கு எதுவும் செய்யாதீங்க, சும்மா விட்டுருங்கன்னு சொன்னாலும் நான் விட்டுடுவேன். ನಿಮ್ಮನ್ನು ನಿಮಗೆ ಹಾಗೆ ಮಾಡುವವರನ್ನು ಪ್ರೀತಿಸಲ್ದೆ ಹಂಗೆ ಬಿಡು ಅಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಬಿಡು ಅಂದ್ರೂ ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ. ಸುಮ್ನೆ சும்மா உடுங்கனாலும் அதை விட்டு அதை சொல்லாம ಅದನ್ನು ಹೇಳದೆ என்ன பகைக்கிறவனுக்கு நான் போய் நன்மை செய்யணுமா? ನನ್ನನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಏನ್ ಕೇಡು ತರುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. நடக்கிற காரியமா? 2024 ಇದೆಲ್ಲ 2024 ನಡೆಯುವ ಕಾರ್ಯವೇ? நடக்கிற காரியமா? ನಡೆಯುವ ಕಾರ್ಯವೇ? நடக்கிற காரியமா? ನಡೆಯುವ ಕಾರ್ಯವೇ? அவன் அந்த வழி வந்தா இந்த வழி ஓடிடும்னே. ಅವರು ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದರೆ அவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது. ಅವರನ್ನು ನೋಡಿದರೆ ನನಗೆ ಕೋಪ என் ಆಗುತ್ತದೆ. சத்துருவை என் பகைஞனை பார்த்தாலே எனக்கு வயிறு எரியுது. ನನ್ನ ಶತ್ರುವನ್ನು ನೋಡಿದರೆ ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಉರಿಯುತ್ತದೆ. அவனுக்கு போய் நீ நன்மை செய்ய சொல்றியப்பா? ಅವರಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳುತ್ತೀಯಲ್ಲ? அதுக்கு தான் இன்னைக்கு தலைப்பு லவ் லைக் ஜீசஸ். ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಕೊಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯವು ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ. அதான் லவ் லைக் ஜீசஸ். ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದರು? நிறைய பேர் பகைச்சாங்க. ಆತನಿಗೆ ಅನೇಕರು நிறைய பேர் ஏசி தூசி பேசினாங்க. ಅನೇಕರು ಆತನನ್ನು ಏನೇನೋ ಹೇಳಿದರು. விரோதமாய் நின்னாங்க. ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿದ್ದರು. கலகம் பண்ணினாங்க. ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು உருவ குத்தினாங்க, முதுகுல குத்தினாங்க, ಬೆನ್ನಲ್ಲಿ ಚುಚ್ಚಿದರು. ಆದರೂ அவங்களுக்காக நின்னாரு. ಅವರಿಗೋಸ್ಕರ ನಿಂತರು. அவங்களுக்காக நன்மை செஞ்சாரு. ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರು. பாருங்க, கூடவே நின்னுட்டு இருந்தாங்க. ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದ. அவங்களே அவங்களுக்கு விரோதமா எழும்பினாங்க. ಅವರೇ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಿದ್ದರು. ಆದರೂ அவங்களுக்காக நன்மைக்காக நின்னாரு. ಆತನಗೋಸ್ಕರ ಅವರಿಗೋಸ್ಕರ ಆತನು அடுத்தது சொல்றாரு, ನಂತರ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துக்கப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೋ, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குது. முதல்ல சொன்னதே எனக்கு தாங்க முடியல. ಮೊದಲೇದು ಹೇಳಿದೆ ನನಗೆ ಅದನ್ನು ತಾಳಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. நான் நேசிக்கணுமா? ಏನು ನನ್ನ ಶತ್ರುವನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು? அதுவே என்னால தாங்க முடியாது. அதுவே ನನಗೆ. நீங்க போய் பகைஞர்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்றீங்க. ನಿಮ್ಮನ್ನು ಶಪಿಸಿದವರನ್ನು ನೀವು ಪ್ರೀತಿಸಿ ಅಂದ್ರೆ, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றீங்க. ನಿಮ್ಮನ್ನು ಶಪಿಸಿದವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துறவங்களுக்கு ஜெபம் பண்ணணுமா? ನಿಮಗೆ ಯಾರೆಲ್ಲ ಹಿಂಸಿಸುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅನ್ನುತ್ತೀರಾ? அப்படின்னு ನಾನು ನಿನ್ನ ಯೇಸುவை பார்த்து ಕೇಳ್ವಿ சொன்னா, ಆ ರೀತಿ ನಾವು ನೋಡಿ ಕೇಳಿದರೆ அவர் சொல்லுவாரு, ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, கரம் விரித்தவராய் அவர் சொல்லுவாரு, ಎರಡು ಕರಗಳನ್ನು அங்க இருந்து நாம் மன்னிச்சம்பா. ಎರಡು ಕರಗಳನ್ನು, அல்லேலூயா, கரங்களை தட்ட மாட்டோமா? அங்க இருந்து நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணப்பா. ನಾನು ಅಲ್ಲಿ ಮರಣದ ಪ್ರಾಯದಲ್ಲೂ ಆತನಿಗೋಸ್ಕರ, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ನಾನು ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ರಕ್ತವು ಸುರಿಯುತ್ತಿತ್ತು. தலை முதல் கால் வரை வலிகளால் காயங்களால் நிரம்பி இருக்கிறாரு. ತಲೆಯಿಂದ ಕಾಲುವರೆಗೂ ಗಾಯದಿಂದಲೂ. கீழே இருக்கிறவங்க நிந்திக்கிறாங்க, ಕೆಳಗೆ ಇರುವವರೆಲ್ಲ ಅವರನ್ನು ಹಿಂಸಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கீழே துன்பப்படுத்துறவங்க அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ಕೆಳಗೆ ಇರುವವರೆಲ್ಲ ಹಿಂಸಿಸಿ ಆತನ ದುಃಖಪಡಿಸುತ್ತಿದ್ದರು. ಆದರೂ என்ன கவனிங்க, ஆனாலும் ಆತನು இவர்கள் என்ன செய்கிறது, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் சொல்றாரு. ಇವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன அன்பு பாத்தீங்களா? ಏನು ಪ್ರೀತಿ ನೋಡಿ, என்ன அன்பு பாத்தீங்களா? ಏನು ಪ್ರೀತಿ ನೋಡಿ. ஆன்லைன்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்களே, ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ನನ್ನ இவருடைய அன்பு இப்படிப்பட்ட அன்பு. ಇವರ ಪ್ರೀತಿ ಈ ರೀತಿ. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದನು. தன்னை நிந்தித்தவர்களுக்காக, ಆತನನ್ನು ಹಿಂಸಿಸಿದವರನ್ನು, தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக, ದುಃಖಿಸಿದವರನ್ನು, தன்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக, தன்னை அடித்தவர்களுக்காக, தன்னை துப்பினவர்களுக்காக இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உங்க அன்பு என்னே அன்பு ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, என்னே உன்னத அன்பு, என்னே உன்னத அன்பு, என்ன உன்னத அன்பு உங்களுடைய அன்பு ஆண்டவரே. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ.
இந்த அன்பை தான் நானும் பெற்றுக்கொள்ளும். ಈ ಪ್ರೀತಿಯನ್ನೇ ನಾವು ನೀವು ತಗೋಬೇಕು. அப்படியே இருக்கலாம். ಹಾಗೆ ಇರಲಿ. பாருங்க, love your neighbor ನಿಮ್ಮ ನೆರೆಯವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ as yourself. ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ உங்களை ಪ್ರೀತಿಸುತ್ತೀರೋ நேசிக்கிறது போல பிறரை நேசிங்கன்னு சொன்னாரா? ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರ ಹೇಗೆ ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿಸುತ್ತೀರೋ ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದಾರ. அடுத்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா ஆழமா இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಬಿಡಿಸಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, உங்க சத்துருக்கள ನಿಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ஸ்நேகிங்கன்னு சொல்றாரு. ಆತನು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப அதப்போ இன்னொரு வார்த்தை இன்னும் ஆழமா போறாரு. ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு பாருங்க? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. love one another ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಿ as I have loved you. ಯಾವ ರೀತಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால், ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ. யோவான் 13:34 இருந்து 35 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. ಯೋವಾನು 34 13:34 35. 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால், ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லிட்டு ನೀವು ಒಬ್ಬರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾಗಿರಿ ಅಂತ ಹೇಳಿ என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல ನಾನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀನೋ நீங்களும் ನೀವು ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾಗಿರಿ என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் ಎಂಬ ಹೊಸದಾದ ಆಜ್ಞೆಯನ್ನು இந்த ನಾನು ನಿಮಗೆ கட்டளை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ಈ ಆಜ್ಞೆಯು ನಮಗೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. நான் ஏன் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தேன்? ಯಾಕೆ ನಾನು இந்த கட்டளை ரொம்ப முக்கியம். ಈ ಆಜ್ಞೆ அவர் என்ன சொல்றாரு? ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு சொல்றாரு. உண்மைதான். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸುವ ಹಾಗೆ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொல்லுவது உண்மைதான். ನಿಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಎಂಬುದು இன்னும் ஆழமாய் இன்னும் உயரமாய் போய் என்ன சொல்லுகிறார்? ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ವಿವರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದ್ದೇನೆ காரணம் ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. எங்கேயாவது நான் அவுட் ஆயிடுவேன்றது அவர் கண்ணுக்குள்ள இருந்தது, நெஞ்சுக்குள்ள இருந்திருக்கும். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ನನ್ನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಲು ಸ್ವಲ್ಪ ನಾನು ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಸ್ವಲ್ಪ ಬೇರೆ ರೀತಿ இன்னைக்குதான் நம்ம கடவுள் 1000 கேள்வி கேட்கிறோமே. ಇವತ್ತು ನಾವು ದೇವರನ್ನು ಅನೇಕ ஓப்பா நான் என்ன நேசிக்கிறதுல, ஓப்பா நான் என்ன நேசிக்கிறதுல, ನನ್ನನ್ನೇ ನಾನು நான் எதுக்கு இன்னொருத்தரை நேசிக்கணும்னு கூட சொல்லுவாங்க. ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ நான் எதுக்கு சிநேகிதரை நேசிக்கணும்னு சொல்லுவேன். ಯಾಕೆ ಇನ್ನ ಸ್ನೇಹಿತರನ್ನು ಸ್ನೇಹಿಸಬೇಕು. ಹಾಗೆ அவர் கடைசி தருவாயில் என்ன சொல்றாரு? ಆತನು ಕೊನೆಯ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் உங்களை நேசிச்சேனே. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನಲ್ಲ. புதிதான கட்டளையை சொல்றாரு. ಹೊಸದಾದ ಆಜ್ಞೆ, புதிய கட்டளையை சொல்றாரு. ಹೊಸದಾದ ಆಜ್ಞೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் உங்களில் அன்பாய் இருந்தேனே. ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೇನೋ ಅದ போல ಆ ರೀತಿ நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாய் இருங்க. ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾಗಿರಿ. அப்படினா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ஒருவேளை உங்கள் அன்பு தோற்று போய்விடும். ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಸೋತು ಹೋಗುತ್ತದೆ. மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் என்று கடைசி காலத்தில் தணிந்து போகும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ಮನುಷ್ಯನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗುತ್ತದೆ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಎಂಬುದು. ஒருவேளை உங்கள் அன்பு தோற்று போகலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ என்னுடைய அன்பு தோற்று போகாது. ನನ್ನ ಪ್ರೀತಿ ಒಂದು ಕಾಲವೂ ಅದು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவர் சொல்லுகிறார், நான் எப்படி உங்களை நேசிச்சேன். ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾ ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು நீங்க என்ன துதிச்ச போது நேசிச்சேன். ನೀವು ನನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು நீங்க என்ன தூஷிச்ச போது நேசிச்சேன். ನೀವು ನನಗೆ ஹalleluya. நான் எப்படி உங்களை நேசிச்சேன். ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ. நீங்க என்ன நேசித்த போது நான் நேசித்தேன். ನೀವು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದಾಗ நீங்க என்ன வெறுத்த போது நேசிச்சேன். ನೀವು ನನಗೆ ಹಾಗೆ ಮಾಡುವಾಗಲೂ காரணம் என்னுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருந்தது. ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. நீங்க என்னோடு நின்ற போது நான் உங்களை நேசிச்சேன். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಿಂತಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು நீங்க என்னை விட்டு விலகி நின்ற போது நான் உங்களை நேசிச்சேன். கரங்களை தட்டலாம். ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದರೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು என்னுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருந்தது. ನನ್ನ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. நீ என் மார்போடு சாய்ந்திருந்த போதும் நான் உன்னை நேசித்தேன். ಮೇಲೆ ಇರುವಾಗಲೂ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ. நீ என்னை மறுதலித்த போது நான் உன்னை நேசித்தேன். ನನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದಾಗಲೂ ನಿನ್ನನ್ನು நான் எப்படி உன்னை நேசித்தேன். ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ. நீ எனக்கு ஊழியம் செய்த போது நான் உங்களை நேசித்தேன். ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗಲೂ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸಿದೆ. நீங்கள் எனக்கு ஊழியம் செய்யாமல் என்னை வெறுத்த போது நான் உங்களை நேசித்தேன். ನೀನು ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡದೆ ನನ್ನನ್ನು கரங்களை தட்டி அவருடைய அன்புக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. ஹalleluya. அதனால தான் சொல்றாரு, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என் அன்பு தோற்று போயிடும்.
ನನ್ನ ಪ್ರೀತಿ ಒಂದು ವೇಳೆ ಅದು என் அன்பு தணிந்து போயிடும், ನನ್ನ ಪ್ರೀತಿ ಅದು ಬದಲಾಗುತ್ತೆ, என் நேசம் மாறி போயிடும், ನನ್ನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗುತ್ತೆ, என் அன்பு விலகி போயிடும். ನನ್ನ ಪ್ರೀತಿ ಅದು ஆனால் அவருடைய அன்பு ஒரு நாளும் ஒருபோதும் விலகாது, மாறாது, விலகாது. ಆದರೆ ಆತನ ಪ್ರೀತಿ ಒಂದು ಕ್ಷಣವೂ ಅದು ಬದಲಾಗದು, ಅದು ಮಾರ್ಪಡದ ಪ್ರೀತಿ. ஒழியாது, ಅದು ನಾಶವಾಗದಂತ, ஒழியவே ஒழியாது. அவருடைய ನಾಶವಾಗದೇ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ. மலைகள் விலகினாலும், ಬೆಟ್ಟಗಳು ಅಗಲಿದರು, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ಗುಡ್ಡಗಳು ಅದು ಬೇರ್ಪಡಿಸಿದರು, அவருடைய அன்பு, ಆತನ ಪ್ರೀತಿ, அவருடைய கிருபை, ಆತನ ಕೃಪೆಯು விலகாது, ಅದು ಮಾರ್ಪಡದ உன்னதமான அவருடைய அன்பு, ಆತನ ಉನ್ನತವಾದ ಪ್ರೀತಿ. அதனாலதான் சொல்றாரு, ಆದ್ದರಿಂದನೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, love like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ, என்ன போல நேசிச்சிடுங்க, ಯೇಸುವಿನಂತೆ ನೀವು என்ன போல நேசிச்சிடுங்க இன்னொருத்தர, ನನ್ನಂತೆ ನೀವು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன போல நேசிச்சிடுங்க. ನನ್ನಂತೆ ನೀವು அவருக்கு தெரியும், ಅವರಿಗೆ ಗೊತ್ತು, கட்டளைகளை கொடுத்தாரு, ಆಜ್ಞಾಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கடைசியில போகும்போது ಅದೇ ಕೊನೆಯದಾಗಿ ಹೋಗುವಾಗ அன்புல எங்கேயாவது குறை வச்சிருவான். ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೊರತೆ ಇಡಬಹುದು, தன் குடும்பத்தை நேசிக்கிறதுல எங்கேயாவது குறை வச்சிருவான். ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿ ತೋರುವುದಲ್ಲಿ ನಾವು ಕೊರತೆ ಇಡಬಹುದು, தன் தகப்பனை நேசிக்கிறதுல, தாயை நேசிக்கிறதுல எங்கேயாவது குறை வச்சிருவான். ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರಲ್ಲಿ ಆತನು ಕೊರತೆ ಇಡಬಹುದು. நம்ம மாமனார மாமியார நேசிக்கிறதுல எங்கனா குறை வச்சிருவான். ಅವರ ಅತ್ತೆ ಮಾವನ್ನು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದರಲ್ಲಿ ಆತನ ಕೊರತೆ ಇಡಬಹುದು. தன் மருமகள் மேல நேசிக்கிறத எங்கேயாவது குறை வச்சிருவான், தெரியும் அவருக்கு. ತನ್ನ ಸೊಸೆ ಮೇಲೆ ಅಳಿಯನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಲು ಅವರು ಕೊರತೆ ಇಡಬಹುದು, வச்சிருவான், தெரியும், ಇಡಬಹುದು ಅಂತ ಗೊತ್ತು. அப்ப அவர் சொல்றாரு, அவர் அதுக்காக தான் அவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க. ಅವರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಜ್ಞಾಪಕ, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு சொன்னாரு. ನಿನ್ನನ್ನೇ ನೀನು ಏ ರೀತಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಿದೆಯೋ ಆ ರೀತಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. இன்னும் கொஞ்சம் மேல போய் ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೋಗಿ உங்க சத்துருக்களை நேசிங்கன்னு சொல்லிட்டாரு. ಶತ್ರುವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾನೆ. இன்னும் கொஞ்சம் மேல போய் ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೋಗಿ எங்கேயாவது அவுட் ஆயிடுவான், ನೀವು ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ಔಟ್ ಆಗುತ್ತಾನೆ, எங்கேயாவது விட்டுடுவான். ಎಲ್ಲಾದ್ರೂ ಬಿಟ್ಟಿರ್ತಾನೆ. நான் உங்க மேல வச்சனே அன்பு, ನಾನ್ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ அந்த ಪ್ರೀತಿ, அன்பை மற்றவர்கள மேல வைங்க. ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ அந்த ಇಡಿ, அன்பை மற்றவங்க மேல வைங்க. ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಡಿ. ஏங்க இவ்வளவு அங்கலாய்க்கிறாரு? ಯಾಕೆ ದೇವರು ಇಷ್ಟ ஏன் இந்த அன்பை நம்ம கற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்? ಯಾಕೆ ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಇನ್ನೂ வசனம் ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು? சொல்லுகிறது, ವಾಕ್ಯ 1 ಹೇಳುತ್ತದೆ, கொரிந்தியர் 16:14 வசனம் சொல்லுகிறது, 1 ಕೊರಿಂಥಿಯನು 14 உங்கள் காரியங்கள் எல்லாம், அப்படியே சொல்லுங்க, உங்க காரியங்களில் எல்லாம் ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವೆಲ್ಲ அன்போட செய்யுங்க, ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಿ, அன்போட செய்யுங்க, ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಿ, யாரையும் அன்போட செய்யுங்க, ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾಡಿ, யாருக்கும் எதை செஞ்சாலும் அன்போட செய்யுங்க. ಯಾರಿಗೆ ಏನು ಮಾಡಿದ್ರು ಪ್ರೀತಿ, ஒரு உதவி செய்யறீங்களா, ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೀರಾ, ஒரு நன்மை செய்யறீங்களா, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೀರಾ, சாப்பாடு வாங்கி கொடுக்கறீங்களா, ಊಟ ಕೊಡಿಸ್ತಿರ್ತೀರಾ, அல்லது நன்மை செய்யறீங்களா, ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೀರಾ, சாப்பாடு போடுறீங்களா, ಊಟ ಹಾಕುತ್ತೀರಾ, சாப்பாடு செஞ்சு போடுறீங்களா, ಊಟ ಮಾಡಿ அத ಹಾಕುತ್ತೀರಾ, கட்டாயத்துக்கு செய்யாதீங்க, ಅದು ಒಂದು கடமைக்கு செய்யாதீங்க. ಮಾಡಬೇಡಿ, ಅದೊಂದು ಮಾಡಬೇಕೆಂಬ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಾಡಬೇಡಿ, இல்ல இல்ல, முழு மனதோடு ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ அன்போடு செய்யுங்க. ಪ್ರೀತಿಯಿಂದ கரங்களை தட்டி ಮಾಡಿ. அப்பா நாமத்தை உயர்த்தலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆತನ ನಾಮವನ್ನು இத கத்துக்காம இங்க வந்து என்னதான் பண்ணாலும் ಇದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳದೆ ಇಲ್ಲಿ ಏನಿ ಬಂದು அது ಮಾಡಿದ್ರು வெறும் சத்தம் தான், ಅದು ಬರೀ ಶಬ್ದವೇ, அது வெறும் வாய் தான். ಅದು ಬರೀ ಬಾಯೆ. சோ முதல் காரியம் என்ன பார்த்தோம்? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನ್ ನೋಡಿದ್ದೇವೆ? லவ் லைக் ஜீசஸ்ல முதல்ல என்ன பார்த்தோம்? ಯೇಸುವಿನಂತೆ ಪ್ರೀತಿಸಿ அவர் ಎಂಬುದರಲ್ಲಿ நம்ம ಮೊದಲನೇ மேல ಕಾರ್ಯ வச்ச அந்த அன்புக்கு முழுவதுமாய் சப்மிட் பண்ணிட்டாரு. ಆತನು ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿದ್ದ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಆತನನ್ನೇ ಆತನು முழுவதுமாய் சரணடைஞ்சிட்டாரு. ಆತನನ್ನೇ ಆತನು ಶರಣಾಗಿಸಿದ್ದಾನೆ. அதனால தான் சொல்றாரு, ಆದ್ದರಿಂದನೇ ಹೇಳುತ್ತಾನೆ, love like Jesus.